ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் குறிப்பிடுவது எதுனா, நல்ல குழந்தைகளை தான் நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக, யார் ஒருவரின் உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, கொல்லாதவன் கொல்லாதவனோட உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவானாமா. அடுத்ததா, குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே என்னும் குறளில் வரும் காட்சி புலப்படுத்துவது எதை அப்படின்னா, வாழ்க்கை நிலையில்லாதது அப்படிங்கிறத புலப்படுத்துது. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே அப்படின்னா, வாழ்க்கை நிலையில்லாதது அப்படிங்கிறத புலப்படுத்துது. அடுத்ததா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என வள்ளுவர் கூறுவது என்ன அப்படின்னா, புகழும்படி வாழணுமா. புகழும்படி வாழ்தல் தான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. அடுத்ததா, தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, உண்மை பேசுபவர். உண்மை பேசுபவர் தான் தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னா, தீதின்றி வந்த பொருள். தீதின்றி வந்த பொருள் தான் ஒருவருக்கு இன்பத்தை தரும். அடுத்ததா, நிலையற்றவைகளை நிலையானவை என கருதுகிறவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இழிவாக பார்க்கிறார். ஏன்னா இவங்க தான் நிலையற்றவைகளை நிலையானவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வள்ளுவர் இழிவாக பார்க்கிறார். உழவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, தேருக்கு அச்சாணி போன்றவர்கள் தான் அந்த உழவு தொழில் செய்கிறவங்க. தேருக்கு அச்சாணி போன்றவர். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் கூறுவது எது அப்படின்னா, பொய்யா விளக்கு. பொய்யா விளக்கு தான் அகத்தின் இருளை போக்கும் விளக்கு. அடுத்தது, புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா, அருளற்றவர். புலால் அப்படின்னா என்னது? மாமிசம். அதை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் அருளற்றவர் அப்படின்னு சொல்கிறாரு. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது அப்படின்னா, வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. அதாவது நெருப்பின் அருகில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் ஒருத்தங்க வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு.